உயிரோட வந்து நிக்கிற சஞ்சயை பார்த்ததுமே போலீஸ்காரங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இந்த பொண்ணை பாக்குறாங்க. பார்த்தா இந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு இவன் என்னோட சஞ்சயே கிடையாதுன்னு அவளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கா. சோ அந்த பொண்ணு தனியா ஒரு ரூமுக்குள்ள போட்டுட்டு இவன் கிட்ட விசாரிக்கும் போது தான் ஆக்சுவலா ஹீரோயின் ரெகுலராவே இவன் கடைக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் பைக் எடுக்கணும்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போறாங்க. அண்ட் கொஞ்ச நாளே லவர்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. ஆனா இவன் அந்த ஃபீலிங்லாம் எனக்கு வரலன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறா. இந்த பொண்ணுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்க இருந்து கிளம்பிடுறா. இதெல்லாம் கேட்ட போலீஸுமே அப்ப இந்த ரெண்டு சம்பவத்திலுமே மரிச்சிகான்ற பொண்ணுங்க கூட இல்லவே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோ மரிச்சிகானா யாருன்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்டதுமே ஹீரோயினை வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சைக்காலஜிக்கல் டாக்டர் ஒருத்தரை கூட்டிட்டு செக் பண்ணும்போது தான் இந்த பொண்ணு அவங்களுக்குள்ளே நம்ம ரொம்ப அழகா இல்ல, அதனால தான் ஹீரோ நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா ஹீரோக்கு நம்மள மாதிரி இல்லாம ஒரு அழகான பொண்ணு கிடைக்கிறேன்னு சொல்லி தான் இவங்களே கற்பனையாக மரிச்சிகான்ற பொண்ணு உருவாக்கி லவ் பண்ண வைக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல அவங்க மைண்ட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கற்பனை பொண்ணு மேல பொசசிவ் ஆகி அந்த பொண்ணை வில்லியாக்கி ஹீரோவை போட்டு தள்ள மாதிரி இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோக்கு நிறைய பேர் என்கிட்ட லவ் சொல்லியிருக்காங்க, ஆனா சாதாரணமா விட்டுருவாங்க. ஆனா இந்த பொண்ணு ரொம்ப சின்சியரா இருக்கா. சோ இதுக்கப்புறம் நான் உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக்குறான். ஆனா ஒரு நாள் இவனுக்கு மரிச்சிகாவோட ஞாபகம் எனக்கு திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அப்பதான் ஹீரோயினும் மரிச்சிகாவோட ஞாபகம் துளி கூட உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம டீல் போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் போலீஸ் கிட்ட சொன்ன கதை எல்லாமே உண்மைதான். ஆனா ஹீரோ தான் மரிச்சிகாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அவனை லவ் பண்ணாம நடிச்சு கல்யாணமா பண்ணிருப்பான். ஆனா இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சு மரிச்சிகா கிட்ட சொல்லிடுறா. பட் இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு பத்திரத்துல கையெழுத்து போடும்போது மரிச்சிகாவை போட்டு தள்ளிடுறா. இதை ஹீரோயின் பார்த்துட்டு இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம இருக்கணும்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட டீல் போடுறா. அவனும் ஒத்துக்கிட்டு தான் ஹீரோயினுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்க மாதிரி போய் சொல்லிருப்பாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளே இறந்து போன மரிச்சிகா ஆவியா வந்து இவங்க ரெண்டு பேருமே பயப்பட வச்சு ஹீரோவை போட்டு தள்ளிடுறா. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப பயந்து போலீஸ் கிட்ட வந்து இது வரைக்கும் பண்ண உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஆனா அவங்க அப்ப கூட நம்ப மாட்டாங்க. திரும்பி பார்த்தா மரிச்சிகாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு உயிரோட வந்து என் ஃப்ரெண்டு தான் இவன் இல்லாத ஒரு சந்தேகம் சொல்லி நான் போட்டு தள்ளிட்டேன்னு ரொம்ப பயப்படான்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸுக்குமே ரொம்ப குழம்பி ஹீரோவோட கடைக்கே போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த கடை பாழணிஞ்சு போயிருக்கு. அப்ப பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் சஞ்சய்ன்றவர் இருந்தாரு, ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருன்ற உண்மையை சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இதனாலேயே பைத்திய மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப போலீஸ் மரிச்சிகா கிட்ட கேட்கும் போது தான் ஒருவேளை அன்னைக்கு வந்தது சஞ்சயோட ஆவியா கூட இருக்கலாம்னு சொல்லி போலீஸ் அனுப்பி விட்டு மரிச்சிகா திரும்ப அமெரிக்காவே கிளம்பிடுறாங்க. பட் அப்பதான் ஒரு கேஸ் வருது. அது விசாரிக்கும் போது இந்த போலீஸுக்கு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுக்கும் போது வந்து பயந்தது ஞாபகம் வருது. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து மரிச்சிகாவை ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. ஆனா இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எப்படி பொய் சொன்னாலும் அதே மாதிரி அந்த பொண்ணை பைத்தியமாக்கி அவளை உண்மையாலுமே போட்டி தள்ளிட்டு இப்ப அமெரிக்காவும் போயிட்டான்ற உண்மை இவருக்கு தெரிஞ்சு போகுது. ஆக்சுவலா மரிச்சிகாவை அடிச்சு போட்டு கார்டன்ல தூக்கி போட்டுருவாங்க. அப்ப இவங்க கூட வேலை செய்யற 2 பேர் தான் இந்த பொண்ணை காப்பாத்தி ஆவியா வந்த மாதிரி நடிக்க வச்சு மரிச்சிகாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க.